ஸ்ரீராம ஜெயம். இன்று மார்கழி மாதம் 10ஆம் தேதி, சதய நட்சத்திரம், சஷ்டி திதி. இன்று காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில் எழுந்து அருளியிருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமமும் மகா அபிஷேக ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்றது. சத்ரு சம்ஹார ஹோமம் அருமுக கடவுள் முருகனை வேண்டி செய்வது. அந்த முருகனுக்கு 6 முகங்கள்: சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், அதோமுகம். பக்தர்களுக்கு 5 முகம் தோன்றில் அஞ்சுகின்ற முகம் வரும்போது 6 முகம் தோன்று வந்து அருளும் அப்படிங்கிறது முருக பக்தர்களின் நம்பிக்கை. அதனால இந்த உபயதாரர்கள் சார்பில் நடைபெற்ற சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் மற்றும் மகா அபிஷேகத்திற்கு திரளான பக்தர்கள் வந்திருந்தார்கள். இந்த சத்ரு சம்ஹார திரிசதி குருவுக்கும் குருவே அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவபெருமானுக்கே மந்திர உபதேசம் செய்த சாமிநாதன் பற்றி நமக்கு தெரியும். அந்த முருகப்பெருமானுக்கு அவர் இந்த உலகத்தில், இந்த அண்டத்தில் எல்லாத்தோட அம்சமுமாக இருக்க தோன்றியவர் அருமுக கடவுள். 6 முகத்தில் சத்யோஜாத்தம் பிரம்மனுடைய அம்சம், வாமதேவம் மகாவிஷ்ணுவுடைய அம்சம், அகோரம் ருத்ரனுடைய அம்சம், தத்புருஷம் மகேஸ்வரருடைய அம்சம், ஈசானம் சதாசிவம் அம்சம், அதோமுகம் பரசிவ தத்துவம், எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தத்துவம் தான் இந்த அதோமுகம். நமக்கு தெரியும் 4 முக பிரம்மா, 5 முகம். அதே மாதிரி சிவனுக்கு 5 முகம், தத்தாத்திரேயருக்கு 3 முகம், முருகருக்கு மட்டும்தான் 6 முகம். அந்த 6 முக கடவுளுக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை, சத்ரு சம்ஹார ஹோமம் செய்கிறதுனால செல்வம் பெருகும், பகை பிணி நோய் எல்லாமே நீங்கும், எதிரிகளின் தொல்லை நீங்கும், மற்றவர்களிடம் வசீகரமும் அன்பும் அதிகரிக்கும். அதாவது நம்மளை எல்லாரும் விரும்புவார்கள். அடுத்ததாக எல்லாத்துக்கும் மேலே நம்மை எதிர்த்து வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் இந்த உபயதாரர்கள் சார்பில் நடைபெற்ற சத்ரு சம்ஹார ஹோமத்தை எல்லாரும் காரைக்கால் மக்கள் இன்னைக்கு சிறப்பாக தரிசனம் பண்ணாங்க. இந்த சுப்பிரமணிய திரிசதியை சொல்லி, சத்ரு சம்ஹார திரிசதியை சொல்லி இந்த ஹோமம் நடைபெறும். ஒவ்வொரு முகத்துக்கும் அந்த நாமாவளி பீஜமந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லி பண்ணணும். மிகவும் கஷ்டமான வேத மந்திரம் அது. அதில் ஒவ்வொரு பீஜமும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். சத்யோஜாத்தம் சொல்லும்போது சரஹண பவ அப்படிங்கிறது தான் முருகருடைய மூல மந்திரம். சரஹண பவங்கிறது
சத்யோஜாத்தம் பிரம்மா அம்சத்துடைய அந்த முகத்துடைய மூலமந்திரம். அதற்கான திரிசதி சொல்லும்போது ஓம் நௌம் சௌம் ஸ்ரீம் சரவணபவ சத்யோஜாத்தம் ஹிருதய பிரம்ம சிருஷ்டிகாரண அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாமாவளியும் சொல்லி ஆகுதியிடணும். நிர்லபாய நமகா, நிஷ்கலாய நமகா அப்படின்னு வரும்போது ஒவ்வொன்றுக்கும் அந்த பீஜ மந்திரத்தை சொல்லணும். அடுத்த முகம் ரஹண பவச விஷ்ணுவோட அம்சம், செல்வத்தை கொடுக்கக்கூடியது, மகாலட்சுமியின் பதி இல்லையா, செல்வத்தை கொடுக்கக்கூடிய இந்த வாமதேவ முகத்தை வழிபடும்போது அதற்கான பீஜ மந்திரம் ஓம் மம் சௌம் க்ளீம் ரஹணபவச வாமதேவ சிரசே விஷ்ணு ஸ்திதிகாரண மகாபாலாய நமகா, மகோத்சாகாய நமகா அப்படின்னு ஒவ்வொரு நாமாவளிக்கும் அந்த பீஜ மந்திரத்தை சொல்லணும். இப்போ பாருங்கள், பூர்ணாகுதி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மாதிரி 6 முகத்துக்கும் உள்ள பீஜ மந்திரத்தை சொல்லி 300 திரிசதி ஹோமம் நடைபெற்றது. இது ரொம்ப வேத விற்பன்னர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய நாமாவளி. சரஹணபவ ரஹணபவச ஹணபவசர நபவ சரஹ பவ சரஹண வசர ஹணப. ஆக மொத்தம் இந்த 6 மூல மந்திரத்தமும் அதுக்கு உள்ள பீஜத்தையும் சொல்லி 300 நாமாவளிக்கு ஆகுதி நடைபெற்று இப்போ பாருங்கள், ஹோமம் முடிஞ்சு மகா தீபார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுறதுனால ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு பலன். சத்யோஜாத்தம் பண்ணுறதுனால நமக்கு உள்ள படைப்பாற்றல் தூண்டப்படும். ரஹணபவச வாமதேவத்துக்கு பண்ணுறதுனால செல்வம் பெருகும். அகோர முகத்துக்கு ஹோமம் பண்ணுறதுனால பகை பிணி நோய் நீங்கும். தத்புருஷ முகத்துக்கு தத்புருஷம் மகேஸ்வர அம்சம் அந்த முகத்துக்கு பூஜை பண்ணுறதுனால எதிரிகளின் தொல்லை நீங்கும். அடுத்தது பவசரஹன அப்படிங்கிறது ஈசான முகத்துடைய மூலமந்திரம். அதுக்கு 50 நாமாவளி சொல்லி ஆகுதி இடும்போது வசீகரம், அன்பு எல்லாமே அதிகரிக்கும். 6வது முகமாக அதோ முகம் பரசிவ தத்துவம். வசரஹனப அப்படின்னு சொல்லி அதுக்கான பீஜ மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு நாமாவளியும் சொல்லி ஆகுதி இடும்போது நமக்கு எதிர்த்து வரும் தீமைகள் எல்லாம் நீங்கும். தீமைகள்னால் பேய் பிசாசு பயம், கண் திருஷ்டி, அது மாதிரி எல்லாமே நீங்கும். இந்த 300 திரிசதி ஆகுதி பண்ணி நடந்த சத்ரு சம்ஹார ஹோமம் நிறைவு பெற்று மகா தீபார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. கும்ப கலசத்துக்கு அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது உபயதாரர்கள் செய்யக்கூடிய சத்ரு சம்ஹார ஹோம மகா அபிஷேக விழா. தீபார்த்தனை தரிசனம் பண்ணிக்கிறோம் கும்ப கலசத்துக்கு. பாருங்கள், இந்த சத்ரு சம்ஹார திரிசதி நாமாவளியாக நம்ம கந்த சஷ்டி விழா அன்னைக்கு தரிசனம் பண்ணோம் இதே கோவிலில், காரைக்கால் கைலாசநாதர் கோவிலில். இப்போ அதே சத்ரு சம்ஹார நாமாவளி ஹோமமாக நடைபெற்று இருக்கு. மகா அபிஷேகம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா அபிஷேகமும் மஞ்சள், இளநீர், பால், தயிர் எல்லா அபிஷேகமும் மகா அபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில் தான் நம்ம கந்த சஷ்டி விழா அன்னைக்கு அந்த 6 நாட்களும் லட்சார்ச்சனையை நேர்முகமாக அஞ்சல் செய்ய பார்த்தோம். அதே மாதிரி சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையையும் பார்த்தோம். பக்தர்கள் திரளாக வந்திருந்து இந்த சத்ரு சம்ஹார ஹோமத்தை தரிசனம் செய்து முருகனுடைய அருள் பெற்றனர். வழக்கமான சந்தனம், பால், இளநீர், தேன் எல்லா அபிஷேகமும் முடிஞ்சு அடுத்தபடியாக இந்த திரிசதி ஹோமத்தில் வைக்கப்பட்ட கும்ப கலசங்களை ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியை பிராகார வளமாக அதுக்கப்புறம் முருகருக்கு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரத்தோடு நம்ம தீபார்த்தனையை தரிசிக்கலாம்.
राजाधिराजाय प्रजज्ञसाधिने नमो वयं वै श्रवणाय गुरुमहे समेकावाक्या महामाय वज्ञो कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः राजपुष्पाञ्जलिं समर्पयामि சஷ்டி நன்னாளில் அருமுக பெருமானுடைய ஸ்ரீ சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் மகா அபிஷேகம் பார்த்து பக்தர்கள் எல்லாம் மெய் மறந்தனர். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 காலும் தோன்றும் முருகா என்றன ஓதுவார் முன். சிறப்பான